அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒரு விதியை பற்றியான கேள்வி. விதி நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம விதி மேலே படிப்பட்டு உட்காந்துருக்கோம். இந்த விதிங்கிறது என்ன? இந்த விதி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா எனக்கு அறிவு புத்தி இதன் மூலமாக என் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கை பாதையை விதி தான் நிர்ணயிக்கிறதுன்ற எண்ணத்திலிருந்து எப்படி ஒரு புரிதலை கொண்டு வர்றது? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்குது, அங்கே மதி நிர்ணயிக்கிறது. ஏன்னா மதின்றது அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலேருந்து உருவானது தான். ஒரு தாய் தான் விதி, குழந்தை தான் மதி. அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட விடுவான். குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் பிடிச்சி மடியில் உட்காந்து. விதியினுடைய நிலையை தான். விதியை உலகத்தில் இது வரைக்கும் எவனும் ஜெயிச்சுவோம் ஒருத்தன் கூட இன்னும் வரல. அது அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாருமே விதியை ஜெயிச்சுக்கினே கிடையாது. விதின்னா என்ன? வீணா காற்று, தீனா நெருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது. இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும். இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா, உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்லை உன்னுடைய செயல் பாவ செயலா, இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்து. இதில் நீ எதை நிறைய செய்த, புண்ணியத்தை நிறைய செய்த, இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ நன்மையே செய்யணும். இந்த நன்மையை என்ன பண்ணுது? இந்த மதி செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து பிறக்க வைக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற, நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற, பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற, இது எல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது. ஏன்னா மதின்றது பிறந்த பிறகு தான், விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னேறியே இருக்குது இல்லையா? நீ பிறந்த பிறகு தானே உன் மதியை வேலை செய்ய விட முடியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் மதியை வேலை செய்யாது, அங்கே விதி தான் வேலை செய்யும். அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுடும் குழந்தைய. அந்த விதியாகப்பட்டது பிறந்து அப்போ ஒரு 5 வருஷத்தை வச்சுருக்கோம், அப்புறம் கொண்டுடும். அந்த விதியாகப்பட்டது 100 வயசு வரைக்கும் கூட வச்சுருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் விளையாடுறது தான் மதி. வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா? இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, பெரிய அறிவாளி நீங்கள், எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு. ஆனால் உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்கே போச்சு? உங்களுக்கு செய்ய முடியுமா? அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு? உங்களை மூலையில் உட்கார வச்சிருச்சு, மதி அங்கே ஒடுங்கி போச்சு. அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான். இது விதி எப்படி முடிவு பண்ணுது? நீ செய்கிற நன்மை, நீ செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கின் போது. இதுதான் உலக சுழற்சி. ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் திருப்பி வரவே வராது உலகத்தில். வருமா? வராது. அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போறதில்லை, நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போறதில்லை. எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான், மனிதன் செத்துக்கினே இருக்கிறான். மனிதன் எது சாகுறான்னா மனம் சாகுது, ஆன்மா சாகல. அப்ப ஆன்மா பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, மனிதன் மனமும் உடலும் சாகுது. திரும்பி திரும்பி எடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் உருவாகுது. தாய் தகப்பனுடைய கருவிலிருந்து மனம் உருவாகுது. ஏதோ நீ பிறந்து வளர்ந்த பிறகு மனம் உருவாகல இல்லையா? 5 விதமான கோபங்கள் இருக்குது, தீ இருக்குது உடல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதுன்னு வாய்த்தவன் சொல்லுமா? எம்மா எனக்கு பசி எடுக்குது, எப்பா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா? என்ன பண்ணுது? அழுவுது. அப்போ அழுவும் போது கோபத்தீ உண்டாகுது.
அந்த கோபத்தீயில் அது அழுவும் போது தாயும் தகப்பனும் கவனிக்கிறான், ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு எடுத்து வந்து ஊட்டுறான் இல்லை. அதுக்கப்புறம் காமத்தீ உண்டாகுது, அதுக்கப்புறம் யோகத்தீ உண்டாகுது, அப்புறம் ஞானத்தீ உண்டு. இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது. அந்த தீக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய இயக்கம் உண்டாகும். இதையெல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதிலையும் செயல்படாத அமைதியை உட்கார்ந்துருவோம். இது எதிலையும் அறியாத போது எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். இப்போ என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொதுநலமான இல்லை, பாதி பொதுநலம் பாதி என்னுடைய சுயநலம். அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். முழுக்க நான் பொதுநலம் செய்யவும் முடியல. இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும், அப்போதாம்மா அதில் போக முடியும். ஏன்னா புளியம்பழங்குது இல்லை, அது பூ வரும், பூவிலேருந்து பிஞ்சு வரும், பிஞ்சிலேருந்து காய் வரும், காயிலேருந்து செங்காய் ஆகும், செங்காய் ஆனாலும் பழமாகும். இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது. பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ள ஆடும், பழத்துக்குள்ள கொட்டை தனியாக ஆடும், பழத்தில் ஒட்டி இருக்காது. பழம் தனியாக இருக்கும், பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி. மீதி எல்லா பழமும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். புளியம்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காரு. மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணுன்றான் பாம்பாட்டி. அவன் தாண்டா முழு மனிதன், அவனால் தாண்டா கடவுளை அடைய முடியும். எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுளை அறிய முடியாது, அதை நீங்கவே முடியாது, எப்பவுமே நீக்காதுறது. அது மாதிரி மாயைன்ற பாச வலையில் விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது. அதனால பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்செல்லாம் இதெல்லாம் வாயால் பேச சரியா இருக்கும், செயலால் வர முடியாது. இங்கே வர காலையில் உட்காடுறான், எங்கே போயிருக்கிறோம், ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம், ஆன்மீக பேச்சை கேட்டுன்னுக்குறோம். உடனே வீட்டில் இருந்து பொண்டாட்டி போனோடனே இங்கே தான் இருக்கிறேன், இந்த வந்துடுறேன் நான் ஒரு ஹவரில் அப்படின்றான். அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்துன்னுக்குறான். அப்புறம் அவன் எங்கிட்ட ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போகிறது இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசிக்கிறாரு, 2 நண்பர்கள் வராங்க ஒன்றா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறான், ராமகிருஷ்ணர் பேசிக்கிறாரு. அந்த ஒரு நண்பன் சொல்கிறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை கேட்கலான்டா, அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து உட்காந்துட்டான். சரி நீ கேட்டினது, நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் இல்லையா, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டோமே அங்கே யோசிச்சுக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை, ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறவன், அவன் போனேன் நண்பன் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படியாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசிச்சுன்னு உட்காந்துக்கலாம் எவ்வளோ பேர். இது இல்லை ஆன்மீகம். நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போனோம் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு, தாய் தகப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையாரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்றது அதுதான். மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும். அதனால் அந்த மாதிரி இருக்க பழகணும், அது எடுத்த உடனே வராது. சொல்லுமா. மனிதனின் இந்த செயலுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவனோட கர்ம வினையோட பங்கு என்ன? மொத்த மனித பிறப்பே கர்மாவை ஒத்துதாமா. இப்போ ஒரு தாய் வயிற்றுல ஒரு கிராமம், ஒரு 10 தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 10 தாய்மார்கள் பெற்ற 10 குழந்தை, 10 குழந்தையில 5 குழந்தை நல்ல திடகாத்தமாக இருக்குது. 5 குழந்தை ஒன்றில் கண்ணு இல்லை, ஒன்றுக்கு கால் இல்லை, ஒன்றுக்கு வாய் பேச வாய் இல்லை, ஒன்றுக்கு காது கேட்கல. இது ஏன் இந்த மாற்றம்? 10 ஒரே இடத்துல பிறந்தது. அந்த தாய் இப்படி ஓணும் நான் கேட்டா, கண்ணு இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா, காது இல்லாத கேட்காம இருக்கணும் நான் என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய், வாய் பேசாமல் இருக்கணும் நான் தாய் கேட்டா, அந்த 10 குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் 5 பேர் கேட்டான் இல்லை. அது ஒரு கரு, அது வந்து விழுந்து போச்சு. அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில் வந்துச்சு, நொண்டியாகவும் ஊனாவும் குருடாவும் வந்துச்சு. அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் 4 வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கிறவனை விட ஊனமாற்ற கூட ரொம்ப கோவப்படுவோம், ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பான்.
ஆனால் நம்ம நல்லா பிறந்துட்டோம் 5 பேர் குறைபாடோட பிறந்திருக்கிறோம். இந்த 5 பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னீங்கன்னா அவனை விட கேவலமாக பிறப்பாட்ட பிறப்பில்லை. நீ அவனை பார்த்து வருந்தணும். நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற, அவனை ஏன் இப்படி படிச்ச, என்ன தவறு செய்தான், அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும், ஊனமற்றவங்க கேட்கக்கூடாது. இதாம்மா வாழ்க்கை. ஐயா சொல்லுவார் சாமி, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஒரு சீடை எப்படி இருக்கணும்னா இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு போறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். என்ன சாமி, அப்படித்தான் இருக்கும். கரெக்டா சாமி? ஒரு ஒளியால் தான்ப்பா வழிகாட்ட முடியும், இருளால் போய் வழிகாட்ட முடியுமா? அப்படியா சாமி? 1000 பேருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா ஒரே ஒரு விளக்குக்கு இருக்குது. அதால் மட்டும்தான் அதை காட்ட முடியும். புரியுங்களா? ஒளியால் மட்டுமே இருளை விலக்கி வைக்க முடியும். ஒளி அணைஞ்சால் இருள் சூழ்ந்துடும். அப்போ ஒளியாக இருக்கிறத அணையாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லா கைக்கும் இருக்குது. சொல்கிறது புரியுதா? கேட்டுச்சா? ஏற்றி வச்சிட்டோமே அது பாட்டு எரிஞ்சுன்னு இருக்கணும், இருக்கக்கூடாது. இந்த உலகம் காற்றா வரும், புயலாக வரும். நான் என்ன பண்ணோம், அதை அணையத்துக்கு முன்னாடி கையை வச்சு காப்பாற்றிக்கணும். அதை காப்பாற்றினா நம்ம அகத்துலேயும் ஒரு விளக்கு எரியும். வெளியே ஏற்றி வச்ச விளக்கு வெளியேகிற இருளை விளட்டும். அகத்தில் நான் ஏற்றி வச்சா இறைவன் அது காட்டி கொடுத்துரும். எந்த பொருள் இந்த இறைவனை மறைச்சின்னு இருக்குதோ அந்த பொருள் விலகி நின்றுச்சுன்னு சொன்னால் எனக்கு வேறு எதுவும் தேவையே கிடையாது. அப்போது மன இருளை ஓட்டணும்னு சொன்னால் அக விளக்கு ஏற்றி வைக்கணும். ஐயா சொல்லுவார், வாழ்க்கையில் அவமானத்தையும் அனுபவத்தை மட்டும் மறக்காதேன்னு சொல்லுவார் சார். அது மட்டும் வச்சு வேறு இப்போ மறக்காம தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. அவர் சொன்னதெல்லாம் சத்தியமாச்சுல. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் வருதுப்பா, அதுக்காக கலங்கி நிற்காத. அது தந்த வலியும் வேதனையும் உள்ளே வாங்கிக்கின்னு இன்னொரு தடவை அந்த வலி வேதனை அனுபவிக்காமல் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வச்சுக்கோ. ஐயோ அடி விழுந்ததே அப்படின்னு துடிக்காத. இந்த அடி உனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்றத நீ பிடிச்சிக்கோ. இன்னொரு நாள் உன் வாழ்க்கையில் அது நடக்காமல் காப்பாற்றிக்கலாம். அதை மறக்காமல் இருக்கணும். அப்போ அவமானம் இருந்தால் மட்டும்தான். நான் யாருன்னு எனக்கு தெரியும். 4 பேர் ஏண்டா நீ வாழறதெல்லாம் வாழ்க்கையான்னு கேள்வி கேட்கும்போது தான் எது வாழ்க்கைன்றதே எனக்கு உரைக்கும். அப்போ நான் அதை சரி பண்ணிக்கின்னு நான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போது வாழ்க்கையில் அவமானங்கள் சந்திக்க வேணும். ஒரு மனுஷனும் சந்திச்சே ஆகணும். அந்த அவமானத்தை எல்லாம் தலையில் வச்சுக்க கூடாது. நீ உன்னோட கட்டிடத்துக்கே அடிக்கல்லாக போட்டு வச்சுக்கணும். ஊர் பார்க்குற அளவுக்கு அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்திவாரமாக அதை மாட்டிக்கோ. உன்னோட அஸ்திவாரம் ஒரு நாளும் ஆடாமல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வேணும் வாழ்க்கையில். இல்லைன்னா மனுஷனுக்கு படிப்பு வராது. எல்லாத்தையும் புத்தகத்தில் கேட்டு படித்து தெரிஞ்சுக்கலான்னா ஆயுசு பத்தாது. எல்லாத்தையும் அடுத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னா அதுக்கும் நாள் இருக்காது. நீ பட்டாதான் தெரியணும்னு இருக்கிற விஷயத்த அதை தவிர வேற யாராலையும் உலகத்தில் கொடுக்க முடியாது. ஒரு குருவே வந்து சொன்னால் கூட நமக்கு புரியாது. ஆனால் ஒரு அடி உனக்கு அதை உணர்த்தி கொடுத்துரும். அப்போ நாம் வாழ்க்கையில் படுற வேதனைலாம் எதுக்கு? எனக்கு உரைக்கணும்னு தான். நேற்று தான் சொல்லியிருந்தேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, சட்னி அரைக்கணும்பா, தேங்காவை வச்சு கல்லில் வைப்பாங்க, நசுக்க 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 நசுப்பாங்க. எது வரைக்கும் நசுக்குவாங்க? தேங்காவாக இருக்கிற வரைக்கும் நசுக்குப்பாங்க. அது கூட ஆகி சட்னி ஆகி போச்சுன்னா இப்போ நசுக்குவாங்களா? வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அடியும் அதுதான். நீ தேங்காயாக இருக்கிற வரைக்கும் அடி விடும். நீ சட்னி ஆகிட்டேன்னா அந்த பக்குவம் வந்தால் அடி விழாது. வாழ்க்கையில் நீ கற்றுக்க தயாராக இருந்தால் இந்த உலகம் கற்றுக்கக்கூடிய குருவாக மாறும். நீ முகத்தை காட்டி நில்லு, முதுவை காட்டி ஒரு நாள் நின்றுடாத. எதையுமே தைரியமாக எதிர்த்து நிற்க பழகிக்கோ. அதுக்காக வீரப்ப போயிடாத. அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மனசில் தைரியம் வச்சு நின்று கற்றுக்க. அந்த தைரியம் மட்டுமே யார் போனாலும் அது இருக்கும். காசால் வந்த தைரியம் காசு போனால் இருக்குமா? ஆள் பலத்தால் வந்த தைரியம் ஆள் இல்லாமல் போனால் வருமா? ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தைரியம் யார் இந்த உலகமே கைவிட்டாலும் அது என்ன கைவிடாமல் காப்பாற்றி. கண்டிப்பாக ஐயா கொடுத்த தைரியம். அந்த தைரியத்தை தான் ஐயா கொடுத்தாரு. எப்பா காலத்துக்கு நானே உன் கூட வந்து சொல்லின்னு இருக்க முடியாது. என் பாடத்தை பிடிச்சிக்கோ. அந்த பாடம் நான் சொல்றதெல்லாம் அது சொல்லி கொடுக்கும் உனக்கு. உண்மை உண்மை. அப்போ நம்மளை விட்டு ஐயா எங்கேயாவது போனாருன்னா எங்கேயும் போல.
உடம்ப வைக்கக்கூடிய இடம் தான் சாமி அது. அவர் அடக்கத்துக்கு சமாதி பத்தாது. வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கக்கூடிய ஒரு ஜோதியை சமாதியில் அடக்க முடியுமா? அதான் யார் அறிவார் எங்கள் குருநாதரின் பெருமையை? முடியாது. நான் பார்த்ததுனால சொல்லிக்கிறேன், நீங்க பார்த்தீங்கனாலும் அது தெரியும். பார்ப்பவர் பார்த்தால் அதுதான் விஷயம்.